ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான விநாயகர் சில வீடியோ எங்க எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வளரும் செல்வ விநாயகர் நம்ம கடை மீன்மா. ஓகேண்ணா. ஸோ காய்ஸ், நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த கடையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் கேட்கலாம். நான் வணக்கம்ண்ணா. கடை எத்தனை வருஷமா இருக்குதுங்க? நம்ம கடை 13 வருஷமா வேலை செஞ்சுட்டு சரிண்ணா. ரீட்டிலும் தரோம், ஹோல்சேலும் தரோம், மெட்டீரியல் தரோம். ஓகேண்ணா. நம்மள்ட்ட மொத்தம் 2 கூட இருக்குண்ணா. பலாம்பில வந்து மெட்டீரியல் ஒண்ணுண்ணா. ஓகேண்ணா. மெட்டிமேட்ல இட்டேரியர் ரோடுன்னு கேட்டீங்களா சொல்லுவாங்க. அந்த ரோட்ல வந்தீங்களாவே ஜே ஸ்டீல் கம்பெனி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே நம்ம கூட லொக்கேட்டே இருக்கும். பெயிண்டிங்ல எப்படிண்ணா? பெயிண்டிங் அடிச்சுட்டே இருக்காங்க. கஸ்டமர் கேட்கற மாதிரி பெயிண்டிங் அடிச்சு தருவோம். நம்ம கேஸ் போட்டாலும் நம்மளே ரெடி பண்ணி தருவோம். சரிங்கண்ணா. ஸோ காய்ஸ், பாத்தீங்கன்னா கஸ்டமர் தகுந்த மாதிரி நம்ம அண்ணன் வந்து பெயிண்டிங் அடிச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அண்ணன் கடைக்கு வாங்க, கண்டிப்பா சிறப்பா பண்ணி தருவாங்க. நம்மகிட்ட 2 கூட இருக்கு. வாங்க, இந்த பெஸ்ட் கூட இன்னொரு கூட பார்க்கலாம். நம்ம அண்ணா வந்து கடைக்குள்ள இருக்கிற சடைகள்லாம் தூக்கி காமிக்கிற சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடைக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க காமிக்கிறோம். அண்ணா, இவர் யாருன்னா பயங்கரமா மும்பை மாடல் மாதிரி இருக்காங்க. இது மாப்பே மாடல்னா நியூ பீஸ், நியூ கலெக்ஷன். இவர் வந்து சோபா மேல அமர்ந்துகிட்டு கால் மேல கம்பீரமா உட்காந்துருக்கிற மாதிரி. இவர் பின்னால வந்து சிவனோட உட்காந்துருக்கிற மாதிரி. 2 பேருக்கு பின்னால ஆர்ச்சி. அது அப்பாவும் பையனும் உட்காந்துருக்கிற மாதிரி. ஓகேண்ணா. செம்ம பயங்கரமா ஒர்க்கிங் வேலை நடந்துட்டு இருக்குன்னா இன்னும் ஃபுல்லா முடியல. ஒர்க்கிங் பண்ண வாட்டி ஃபுல் வீடியோ போடலாம். கண்டென்ட் வரேன். ஆமாங்க. ஓகேண்ணா. அடுத்து இந்த சொல்லி பாருங்க. இவர் யாருன்னா கலர்ஃபுல்லா இருக்கிறாரு? ஆமாண்ணா, இது மயில் ரதத்துல போற மாதிரினா மாடு முருகன். இவர் வந்து அசுரன் அழிக்க போற மாதிரினா கையில கத்தியோட கூட தம்பியோட போறாங்க. 2 பேரும் போறாங்க. 2 பேர் போற மாதிரி. ஆமாண்ணா, செம்ம கலர்ஃபுல்லா இருக்கிறாங்க நான் பாக்குறதுக்கு. ஓகேண்ணா. இவங்கலாம் பாருங்க, சின்னதா யானையோட நல்லா இருக்காங்க. யானை மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. ஓகேண்ணா. நான் இவரு பாத்துட்டீங்களா, 2 சைடு அண்ணா மயில் இருக்கிற மாதிரினா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. பெட்டு மேல ரோபா மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இவரு பாத்தீங்களா சிங்கத்து மேல அமர்ந்துட்டு இருக்கிற மாதிரி. இது வந்து டபுள் எலினா தாமரை மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இவரு ராஜா அலங்காரத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கு. ப்ளூ கலரா பாருங்க நண்பர்களே. பாருங்க, பாக்குறதுக்கு பினிஷிங்கா இருக்காங்க. இன்னும் ஒர்க்கிங் வேலை இருக்குன்னா இது எது கம்ப்ளீட் ஆகல. இன்னும் ஜிகினா ஒர்க்கிங்லாம் இருக்கு. இவர் யாருன்னா பாக்குறதுக்கு கண்ணாலே பேசுறாருண்ணா? ஆமாங்கண்ணா, இவர் வந்து யானை மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, பெட்டு மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. ஓகேண்ணா. இவருக்கு என்ன ஒர்க்கிங் இருக்குனால ஜிகினா ஒர்க்கிங்கோட இருக்காங்க. சரி, இவரு 2 யானையோட இருக்கிறாருண்ணா? ஆமாங்கண்ணா, 2 யானை மரத்தை கீழே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. மரம் பாருங்க நண்பர்களே, பாருங்க மரத்தோட உட்காந்துருக்காரு பாருங்க. சில பாருங்க பிரம்மாண்டமா இருக்குதுங்க பாக்குறதுக்கு. சிலைய பாக்குறதுக்கு ஈசால இருக்கிற மாதிரி சிவன்னா, மேல கங்கைனா, அந்தாண்ட சிவனா, அந்தாண்ட அன்னமயில். ஓ, இங்க பாருங்க டிஃபரெண்டான மாடல். இங்க பாருங்க, கலர் நல்லா இருக்குது. இங்க பாருங்க, கலெக்ஷன் சூப்பரா வச்சிருக்காங்க. இவரை பத்தி சொல்லுங்கண்ணா. இவர் பாக்குறதுக்கு பச்சை கலர் சூப்பரா இருக்கிறாருமா, கிருஷ்ண மாதிரியே. ஆமாங்கண்ணா, அது கிருஷ்ணன் மாடல் தானா. இதுல வந்து அப்படியே விநாயகர் அப்படியே உருவாக்கணும். யானை இந்தாண்ட சிங்கம் இருக்கிற மாதிரி 2 பேர்த்தோட உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. ஓகேண்ணா. நல்லா இருக்குண்ணா, காய்ச்சலிக்கிற மாதிரி நல்லா கம்பீரமா உட்காந்துருக்காருமா. இவரும் பிரம்மாண்டமா பாத்தீங்கன்னா ஒன் சைடு உட்காந்துட்டு நல்லா லுக்கா உட்காந்துருக்காரு. யானை மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. கால் மேல கால் நீட்டி தூக்கி போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி. ஓகேண்ணா. அந்தாண்ட மயில். இவரு பாகுபலி ஸ்டைல் உட்காந்துருக்க மாதிரி இருக்காரு. பாகுபலி ஸ்டைல் தானே இது. நம்ம வெரைட்டியா கொஞ்சம் நியூ கலெக்ஷனா கேட்டாங்க. கஸ்டமர் விருப்பப்பட்டு கேட்டனால நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். நம்மள்ட்ட பெரிய பெரிய சலையில இருக்குதுன்னா எல்லா சைஸ்லயுமே இருக்கணும். நம்மள்ட்ட 6 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் இருக்கணும் நம்மள்ட்ட. காமிக்கிறீங்களா பெரிய சலை? வாங்க அப்படியே பார்க்கலாம். கம்பீரமா உட்காந்துருக்காரு. ஆமாங்கண்ணா, சிங்கம் ஆடு மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. ஓகேண்ணா, ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வேற முடியல எடுக்கணும். ஆமாண்ணா, நல்லா ஜிகினா ஒர்க்கிங்கோட இருக்கணும். ஓகேண்ணா. இதே மாதிரி என்ன ஒரே மாதிரி இருக்காங்க 3 பேருமே. ஆமாங்கண்ணா, ஒரு வந்து அந்தாண்ட எலி, அந்தாண்ட நரசிம்மா, அந்தாண்ட மாடு இருக்கிற மாதிரினா. ஓகேண்ணா. இவரும் அதேதானா. இவர் வந்து சிங்கம், இந்தாண்டே சிங்கம், இந்தாண்ட நரசிம்மா, ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரினா. 2 சிங்கத்துமே உட்காந்துருக்காரு. கம்பீரமா பாரு, நல்லா இருக்கு. இந்தாண்ட மயில், இந்தாண்ட சிங்கம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரினா இது. ஓகேண்ணா. இந்தாண்ட கொக்கு மயில், கங்கை அம்மன், விநாயகர் இருக்கிற மாதிரினா இது. ஓகேண்ணா, நல்லா அட்டகாசமா இருக்காங்கண்ணா பாக்குறதுக்கு. நல்லா இதெல்லாம் ஒயிட் பீஸோட இருக்கிறாருண்ணா. ஆமாங்கண்ணா, இவங்கெல்லாம் இப்ப பெயிண்டிங் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா இப்பயே வந்து கஸ்டமர் புக் பண்ணாங்கன்னா அவங்க தகுந்த கலர் நாங்க அடிச்சு தருவோம். இல்ல எங்க சாய்ஸ்ல விட்டாங்கன்னா நாங்க கொஞ்சம் டிஃபரெண்டா அடிச்சு தருவோம். ஆனா இத்தனை பேர் அடிக்கும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா அடிச்சா நல்லா இருக்கும் பண்ணி தருவோம்.
சரிங்கண்ணா. நிறைய நம்ம மட்டும் சொல்ற கலர் அடிச்சு தருவீங்க நீங்க. ஆமாங்கண்ணா, அவங்க கஸ்டமர் விருப்பப்பட்டு அடிக்கிற கலர் நாங்க அடிக்க தரோம், இல்ல எங்க முடிக்கு ஓட்டாலும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பெயிண்டிங் பண்ணி தரோம். ஓகேண்ணா. நம்ம அண்ணன் கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிலையெல்லாம் பார்த்தாச்சு. கலெக்ஷன் நல்லா சூப்பரா இருக்குது, கலர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்ப சேனல்ல பாத்துட்டு வரவங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்க? நல்லபடியா டிஸ்கவுண்ட் பண்ணி நல்லா எடுத்துட்டு போற மாதிரி நான் பண்ணி தரேன். காய்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்துட்டு வரவங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. நம்பி வாங்க, நல்லா பண்ணி தருவாங்க. ஓகேண்ணா. ஓகே. சரி, ஓகே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.